ஷேய் விஷ்ணு விஷ்ணு பேசுகிறேன். கருடன் ஐயாவோட சேர்ந்து கணக்கு உலகத்தை கருடனில் எங்கள் ஐயாவை தூக்கிட்டே போவேன். விஷ்ணு ஐயாவா ஐயா பெரிய ஐயா நிற்காக, கடவுள் நிற்காக. ஐயா மன்னிச்சுக்கோங்க ஐயா. கருடன் விஷ்ணு ஐயா தூக்கிட்டு போகிற கணக்கு, இந்த கணக்கு முடிக்கணும்ல, அதை நான் முடிச்சிருந்தேன் ஐயா ஐயாவோட சேர்ந்து. என்னப்பா கருடா, இரு நான் கணக்கு போட்டுக்கிடுதேன். சந்தோஷம்ப்பா கருடா, சந்தோஷம். விஷ்ணு ஷேய் நீதிமன்ற கோர்ட்டில், தாய் இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்ற கோர்ட்டில் ஒரு கணக்கு எடுக்காருப்பா, ஒரு கணக்கு கொடுக்காரு. நீதிபதி ஜட்ஜி ஆணு பெண்ணும் கேட்டுக்கோப்பா, கீழே லாயர் நீயும் கேட்டுக்கோ. ஐபி விடுதான்ல, ஐபி என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்ன ஒன்றுமே இல்லை. கோர்ட்டில் நாடி போய் எல்லாமே என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்கிட்ட வேட்டி, ஒரு சட்டி, ஒரு துண்டு, ஒரு சட்டை இருக்குன்னு தானே கணக்கு கொடுக்கான், தானே கணக்கு உள்ளே வருது. அப்போ வெளியில் ஐபி விட்ட பேர் ஆதார கார்டில் இன்றைக்கி பல கோடி வியாபாரம் பார்க்கான், 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்ப்பான், அரசியல்வாதியாக உட்காந்துருப்பான். தமிழ்நாட்டுக்குள்ளே கணக்கு பிடிக்காரு. நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா ஐபி நம்பர். அந்த ஐபி நம்பரு கணக்கு அந்த நேரம் தோண்டி எடுப்பார். நீதிபதி ஜட்ஜி ஆணு பெண்ணோ கேட்டுக்கோப்பா, வழக்கறிஞர் நீ காப்பாற்றி விடுதியிலப்பா ஐபி விட்டவனுக்கு. இன்றைக்கி ராஜபாளையம், மதுரை, சென்னை, மெட்ராஸ், கன்னியாகுமரி, தெற்குபால ராஜபாளையம், தலபாயபுரம், செட்டியார்பட்டி, முகவூர், சேத்தூர், எல்லாம் சிவகிரி, தென்காசி, கன்னியாகுமரி வரைக்கும் ஐபி விட்ட நம்பர் இருக்காப்பா, இருக்கா? கைலாசத்திலே இருக்காப்பா, கைலாசத்திலே இருக்குது. கைலாசத்திலே ஒரு லாயர், வழக்கறிஞர் பரீட்சை எழுதி நீதிபதியாக நெல்லை மாவட்டத்தில் வேலை பார்த்து கொண்டு இருக்கான். ஒரு லாயராக வேலை பார்த்து நீதிபதியாக செட்டியார்பட்டி, தலபாய்புரம், இப்போ ஜட்ஜி நீதிபதியாக. அந்த நீதிபதி கூட தெரியாதுன்னு ஒரு கணக்கு கொடுத்தா தாய் இந்தியா நாடு முழுவதும் கணக்கு வரும், புரியுதா? தமிழ்நாட்டிலையும் கணக்கு வரும். ஜட்ஜி கூட பக்கத்து வீடு போகிறது வாரது எல்லாமே தெரியும். என்னடா ஐபி விட்டா இன்றைக்கி கோடிக்கணக்காக சொத்து, கோடிக்கணக்கான இடம் உட்காந்து ஜட்ஜி பேசுவாங்கள்ல, எங்கே உட்காந்தாலும் பேசுவாங்க. குடும்பத்துக்குள்ளே பேசுவாப்புல, குடும்பத்துக்குள்ளே வெளியே வரும் போகும். அப்பா ஐபி விட்டா இன்றைக்கி இவ்வளோ கோடியா அப்படின்னு. அப்போ என்ன கணக்கு? பேங்கிலேருந்து எப்படி போட்டு கொடுத்தான்? அதுக்கு தான் பேங்கு கணக்கு உள்ளே வந்தால் ஒரு பக்கம் செதுக்கி அப்படியே தையலை போட்டு கவர்மெண்ட் பேங்கு, ப்ரைவேட்டு பேங்கு, அதான் கணக்கு எடுக்கார். இப்போ புரியுதா? ஐபி போட்டவன் நம்பர்களெல்லாம் பார்க்கணும், நம்பர் அவன் என்ன செஞ்சான், ஏது செஞ்சான் தெரியணும்ல. இந்த தலபாய்புரத்து செட்டியார்பட்டியிலே எத்தனை பேர் ஐபி விட்ருக்கான். இன்றைக்கி ஓஹோன்னு இருக்கான். இன்றைக்கி வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, பேண்ட்டு சட்டை மாட்டி நாய் மாதிரி போகிறான். அப்போ என்ன அர்த்தம்? சொத்து யார் சொத்து? அண்ணன் ஈஸ்வரன் சொத்து. புரியுதாப்பா? கணக்கு நீதிமன்றத்தில் ஒரு கணக்கு கொடுத்தா அந்த 1000 கணக்கு நுழைச்சி எடுப்பார். அது தெரியும், ஜட்ஜி நீதிபதிக்கு தெரியும். ஒரு ஜட்ஜி கொடுத்தாலே உலக நாட்டுக்கு ஜட்ஜிக்கு, ஆணுக்கு பெண்ணுக்கும் கொடுத்த கணக்கு இதான் கணக்கு. புரிஞ்சுக்கப்பா. நெல்லை மாவட்டம் தலபாயபுரம் செட்டியார்பட்டி நீதிபதி, நெல்லை மாவட்டம் நெல்லை நீதிமன்ற கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜி கேட்டுக்கோப்பா. கணக்கு போட்டது தப்பா ரைட்டா அப்படின்னு கணக்கு ஐயாட்ட பார்த்து, ஐயா கும்பிட்டுக்கோ. உன் தகப்பனே கைலாசத்துக்குள்ளே முன்னாடி வந்து பார்க்க வந்தாப்புல, புரியுதா? கைலாசத்தில் பார்க்க வந்தான், புரியுதா? கடவுள் இடத்துல கைலாசத்தில் போட்டால் கணக்கை புரிஞ்சுக்கோ. அப்போ ஈஸ்வரன் மகன், ஐயா வாங்க, கேஸு நடக்கு, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அந்த கேள்வி கேட்கான். தெரியும், நான் ஐயா மேலே பார்த்தேன் அப்படின்னு கும்பிட்டு போயிட்டான். அப்போ அந்த நீதிபதி ஜட்ஜி உடையப்பட்ட தாய் தாப்பன் வந்து பார்த்தா அந்த கணக்கு விட்டுருவார், அந்த டைம் பார்த்து கொடுப்பார். இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ கணக்கு விட்டுருவார்ல கடவுளில். அப்போ நீதிபதி ஜட்ஜி ஆணு பெண்ணு கேட்டுக்கப்பா. அப்போ ஐபி விட்ட கணக்கு நம்பர் எல்லாம் எடுப்பார்ல, ஓகேவா? புரிஞ்சுக்கப்பா. ஜட்ஜி பூரா கீழே வழக்கறிஞர், புரிஞ்சுக்கோ, முக்கால் சத்தியம்.